வணக்கம் டாக்டர்ஸ். இதுதான் கண்டூக்ன சூர்ணம். நம்முடைய சரக்க சம்ஹிதை என்ற ஆயுர்வேத புத்தகத்தில் 50 வகையான மகா கஷாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 50 வகையான மகா கஷாயங்களில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவனீயம், வேதனா ஸ்தாபனம், வலியை குறைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வேர்வை உண்டாக்கக்கூடியது, வாந்தி சிகிச்சைக்கு உதவக்கூடியது, அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. அதில் ஒரு வகை தான் அரிப்பை போக்கக்கூடிய ஒரு 10 மருந்துகளின் சேர்க்கை. ஸோ இந்த மகா கஷாயம்னா 10 மருந்துகளின் சேர்க்கைன்றது ஒரு மகா கஷாயம். அப்படி 50 மகா கஷாயம் சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் ஒரு 500 மருந்து மூலிகைகளை சொல்லலாம். நம்ம இந்த இதில் மூலிகைகள் சிலது ரிப்பீட் ஆகும், சிலது ஒரே மாதிரி இருக்கும். வேறு மூலிகைகளும் இருக்குது. அதில் இந்த கண்டூக்ன சூர்ணம்ங்கிறது கண்டூக்ன மகா கஷாயத்தினுடைய மருந்துகளை எடுத்து பொடி செய்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இந்த மருந்து உள்ளுக்கையும் சாப்பிடலாம். 1 ஸ்பூன் 2 வேளை அல்லது 3 வேளை, உணவுக்கு முன் உணவுக்கு பின் மருத்துவரின் ஆலோசனைப்படி அதை எடுத்துக்கலாம். அதை தவிர இந்த மருந்தை அரிப்பு உள்ள பகுதியில் எங்கே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமா, அந்த மாதிரி இடத்துலலாம் வாஷிங்க்கு இந்த பொடியை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் தலைக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுக்கிற சூடில் எடுத்து அதை வாஷ் பண்ண யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய அரிப்பு இருக்கிற பகுதி எக்ஸிமாவில். அதே மாதிரி அந்த பொடியை நம்ம வந்து தண்ணியில் கலந்து அங்கே பத்தும் போடலாம். ஸோ இதுக்கு நிறையா யூஸ் இருக்குது. நிறையா கண்டிஷன்ஸ். அரிப்புங்கிறது வெறும் எக்ஸிமாக்கு மட்டும் நாங்கள் சொல்ல வரல. எல்லா விதமான தோல் நோய்கள், அது தோல் சம்மந்தமான நோயாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சில நோய்களுடைய தோலில் உள்ள வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, அரிப்பு இருந்தால் நிச்சயமாக அரிப்பை குறைக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அரிப்பை தவிர கொப்பளங்கள், அப்புறம் சில ஸ்கின் கலர் மாறுதலே, அது கூட இது சரியாக போகுது. முக்கியமான மருந்துகள்னு பார்த்தா எல்லா மருந்தும் சம அளவு தான் எடுத்துருப்பாங்க. சந்தனம் இருக்குது, அப்புறம் கொன்றை மரத்துடைய பட்டை இருக்குது, வேப்பம்பட்டை இருக்குது, குடிசப்பாலை இருக்குது, கடுகு இருக்குது, அதிமதுரம் இருக்குது, மரமஞ்சள் இருக்குது, கோரக்கிழங்கு, இந்த மாதிரி பல மருந்துகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு யூனிக் காம்பினேஷன். சும்மா சொல்லக்கூடாது. சரக்க மகா கஷாயத்தில் இருக்கிற மருந்துகள் அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு வியாதிக்கும் அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு சரக்க முனி. அதில் இந்த கண்டூக்ன மகா கஷாயம் நிச்சயமாக ஒரு பயனுள்ள மருந்து. ஹெவன்லி ஃபியூவலுடைய இந்த மருந்தை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்கள் நோயாளிகளுக்கு பயனை கொடுக்கலாம். நன்றி.